வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா தங்கம் சவரன் 64,000 நெருங்கிடுச்சு. 1 கிராம் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8,000 கிட்ட நெருங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கம் மேலும் குறையுமா, நம்ம இப்போ இந்த டைமில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாமா, இது கரெக்ட் டைமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹவ் டு சேவ் ஏ கோல்டு. இப்போ கோல்டை நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம், இப்போ 8,000 நெருங்கிடுச்சுன்னா எப்படி நம்ம வாங்குறது கோல்டு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 1 கிராம் கோல்டோட ரேட் 7,930 1 கிராம் கோல்டோடைய ரேட்டு. இது ஏறுமா இறங்குமான்றது கண்டிப்பாக தெரியல. ஆனால் எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா 8,000 மார்ச்சுக்குள்ளே நெருங்கிடும், இந்த வருஷத்துக்குள்ளேயே 10,000 ஒரு சவரன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. ஆனால் இருக்கிற வேகத்துக்கு பார்த்திங்கன்னா கோல்டு ஏறிட்டே போகுது. லாஸ்ட்டு நீங்கள் கடந்த ஒரு 4-5 வருஷம் பார்த்திங்கனாவே கோல்டு ரேட் எவ்வளோ பீக்காக போயிட்டுருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் 5 இயர்ஸில் கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஜானில் நான் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். ஜிஆர்டியில் நோ வேஸ்டேஜில் வாங்கியிருந்தேன். அன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 7,150. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதத்தில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு மாதத்தில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கோல்டு ரேட் எவ்வளோ பீக்காக போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்க. நான் இப்போ வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான்ப்பா நான் சேவிங்ஸே பண்ண போகிறேன், இப்போ தான் நான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறேன், நான் சேவிங்ஸ் பண்ணலான்னு. இந்த நேரத்தில் இவ்வளோ ரேட்டு போகுது, நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்காம இதுவும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, ஐயோ நான் அப்பயே 8,000 விற்றுச்சு, ஆனால் அப்பயே நான் மிஸ் பண்ணிவிட்டேன், நீங்கள் 10,000 வந்துருச்சிட்ட பிறகு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள். பெரிய பெரிய அமௌண்ட்டு கூட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சேவிங் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போகும்போது நல்ல சேவிங்ஸ் வரும் கோல்டு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். கோல்டு நீங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ண போகிறீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 சவரன் டார்கெட் பண்ணுறேன், இல்லைன்னா 20 சவரன் டார்கெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா 100 கிராம்ஸ் வாங்கணும். ஒரு ஃபேமிலியில் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு ஃபேமிலியில் 200 கிராம் வாங்கணும் ஒரு ஆளுக்கு, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இவ்வளோ டார்கெட் பண்ணணும். எனக்கு ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் உங்களுக்கு ஒரு 100 கிராம், உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு 100 கிராம், 200 கிராம், உங்கள் பசங்களுக்கு ஒரு 50 கிராம், 2 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு 50 ஒரு மினிமம் ஒரு 300 கிராம் ஒரு ஃபேமிலிக்கு சேவ் பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் அது மாதிரி சின்ன சின்னதாக சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஆளுக்கு இவ்வளோ கிராம் சேவணும். அது நான் ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி தான் சொல்கிறேன். 100 கிராம் 200 கிராம்ஸ்ன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணுங்கள். இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா பட்ஜெட் போடுங்க. ஃபேமிலியில் பட்ஜெட் போட்டு அதில் எந்த அமௌண்ட் உங்களுக்கு மீறுது, எதில் செலவு அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 5 டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் போட்டிருப்பேன். எந்த சேலரி வாங்கினாலும் ஒரு மினிமம் சேலரியிலேருந்து ஒரு மேக்ஸிமம் சேலரி வரைக்கும் ஒரு 50,000 வரைக்கும், 10,000லேருந்து 50 வரைக்கும் ஒரு சேலரியில் பட்ஜெட் போட்டிருப்பேன். அதை லிங்க் நான் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அதிலே சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது, இயர்லி சேவிங்ஸ் அப்படி அதில் நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பட்ஜெட் போடுங்க. நமக்கு எதில் செலவு வருது, நம்ம இன்னும் ஏன் சேமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட் போட்ட பிறகு கையில் கண்டிப்பாக ஒரு தொகை நம்ம எடுத்து வைக்கணும். அது உங்களோட விஷ், நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம். நான் கோல்டு சீட்டை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருபீஸ்லேருந்தே கூட 1000 ருபீஸ்லேருந்தே கூட கோல்டு சீட்டு நிறைய கடைகளில் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். சீட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க. கிராமாக வர வைக்கணும். நீங்கள் அன்றைக்கி கட்டுறதுக்கு கிராமாக வர வைப்பாங்க, அந்த ஸ்கீமாக போங்க. நான் 25 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் உடைய கம்பாரிசேஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடையில் போடலான்னு ஒரு ஐடியா வரும். அவங்க எந்தெந்த கடையில் வேஸ்டேஜ் தராங்க, வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது, ஜிஎஸ்டி நம்ம கட்டணும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதையும் பாருங்கள். மினிமம் 1000 ரூபான்றது நிறைய பேரால் முடியும். நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு தான் போகணும்னு கிடையாது, ஆன்லைனில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பிங்க. சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து 1000 போடுங்க. உங்களால் வந்து நல்ல சேவிங்ஸ் பண்ண முடியும். மினிமம் வந்து 1000 என்னால் முடியும் மாதம் மாதம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சீட்டை பண்ணி கோல்டை எடுங்க. எடுத்தீங்கன்னா வந்து ஓகே இந்த வருஷம் நம்மளால முடியுது அப்படின்னா 2வது சீட்டு போடுங்க. போட்டு வந்து அதை வந்து உங்களால் எவ்வளோ முடியும், இப்போ 1000 போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக போடுங்க. ஏன்னா வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய சேவிங்ஸும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 1000 போட்டிங்கன்னா 1005 போடுங்க, 2000 போடுங்க. உங்களால் எவ்வளோ வந்து மேக்ஸிமம் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். சீட்டு போட்டால் 11 மந்த் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வரும் ஸ்கீமில். நீங்கள் 12th மந்த் எடுத்துக்கலாம், சில கடையில் வந்து 11th மந்த்தே எடுத்துக்கலாம். நீங்கள் அதை பார்த்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். சீட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா வேஸ்டேஜ் தான் நமக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக தர வேஸ்டேஜ். ஒரு கடையில் 100% சொல்லுவாங்க, ஒரு கடையில் 18% சொல்லுவாங்க. நம்ம வேஸ்டேஜை வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சீட்டு போட்டு சின்ன சின்ன நகைலாம் நமக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு எனக்கு போட்டுக்க நகைலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜுவல்லரி போங்க. இல்லை எனக்கு ஆர்னமெண்ட்ஸே வேணாம், நான் காயின்ஸ் தான் போகிறவங்க காயின்ஸ் போங்க, அது உங்களோட விஷயம். ஆனால் வந்து கொஞ்சமாச்சும் வந்து ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரி வந்து கொஞ்சமாச்சும் வச்சுக்கணும். சப்போஸ் நமக்கு எதனா வந்து எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம கோல்டு ப்ளச் கூட பண்ணிக்கலாம் பேங்க்கில். நீங்கள் அதனால் வந்து கொஞ்சம் ஜுவல்லரியை வந்து கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின். எனக்கு வந்து இந்த சீட்டெல்லாம் பிடிக்காதப்பா, என்கிட்ட அப்பப்போ வர காசில் போய் நான் கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் ஃப்யூச்சருக்காக பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. நாளைக்கு நான் இதை சேல்ஸ் பண்ணிட்டு கூட போயிடுவேன். அதனால் வந்து காயினை வந்து வாங்கிக்கிறேன். சில பேர் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா வந்து அதை சேல்ஸ் பண்ண தயங்குவாங்க. ஐயோ இது வந்து எப்படி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும், நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காயின் வந்து நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு தயங்குறது கிடையாது. காயின்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனா இந்த மாதிரி காயின்ஸை வாங்கிக்கும். அது வந்து 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே காயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது மோஸ்ட் ஆஃப் ஆல் கடைகளில். 75 ருபீஸ் வரைக்குமே வந்து விஏ போடுவாங்க. சில இடத்துல மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க, சில இடத்துல டையிங் சொல்லுவாங்க. இதை போட்டு ப்ளஸ் வந்து 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். கோல்டு காயினுக்கு சொல்கிறேன். இது மாதிரி அதெல்லாம் கொடுத்தா தான் 100 மில்லிகிராம்ஸ் வரும். இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து இதில் போகுது, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல 100 மில்லிகிராம்ஸ்னால் கூட பரவாயில்ல, நான் வந்து காயினாக வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் வாங்கிடுறாங்க. இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுப்பாங்க நிறைய டைமில் ஷோரூமில். ஆஃபர்ஸு ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் அந்த டைமை வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜிஆர்டியில் வந்து லாஸ்ட்டு மந்த் வந்து நியூ இயருக்கு வந்து 5 டேஸ் கொடுத்துருந்தாங்க வந்து நோ வேஸ்டேஜ் அப்படி சொல்லிட்டு. நான் வீடியோ கூட 2-3 வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி. நான் அந்த மாதிரி டைமில் அவைல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ வரப்போகிற அக்ஷய தீதி ஏப்ரல் மாதம் வரப்போகுது, அப்பயும் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போயே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு 3 மாதம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கோல்டு ரேட் இது மாதிரி தான் இருக்கணுமான்னு தெரியாது. இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த வேஸ்டேஜுக்கு நம்ம இப்போயே வாங்குறது நமக்கு பெஸ்ட்டாக தெரியும். நீங்கள் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சும்மா வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குற டைமில் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போகாதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா எடுத்துக்கோங்க. நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டெய்லி வந்து கோல்டு ரேட் வந்து 9:30க்கு அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கோல்டு சீட்டு பே பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா கோல்டு இன்றைக்கி எடுக்க போகிறீங்க அப்படின்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அதிலே கமெண்ட் கேளுங்க. உங்களோட லைக்கை வந்து அதில் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ரீச் ஆகும். தென் பார்த்திங்கன்னா வந்து டிஜி கோல்டை பற்றி நிறைய வீடியோ நானே போட்டிருக்கிறேன். போத்தீஸில் இருக்குது, தென் பார்த்திங்கன்னா தங்கமயிலில் இருக்குது. 2 ஷோரூம்லேயுமே வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி டிஜி கோல்டு வந்து பே பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கிறீங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் போடுறேன். டிஜி கோல்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 100 ருபீஸ்லேருந்தே உங்களால் கோல்டு சேவிங்ஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோடு சேவ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவங்க வந்து பெனிஃபிட்டும் தராங்க. ஒரு 75க்கும் வந்து அவங்க பெனிஃபிட் தராங்க. நம்மக்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு கோல்டை இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் நான் சொல்வேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கடைக்கு போய் போட முடியாது, ரெகுலர் வருமானம் கிடையாது. எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அமௌண்ட் வந்து சீட்டெல்லாம் கட்டுறதுக்கு வருமானம் இல்லை, எனக்கு எப்போனா வரும் அதை நான் சேவிங்ஸ் பண்ணுவேன், இல்லைனா வந்து நான் எனக்கு முடியும் போதெல்லாம் நான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜி கோல்டை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா வந்து 100 ருபீஸ் போடுறீங்க, அது 330 டேஸ் அவங்களே கொடுக்குறாங்க. உங்களால் வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேவ் முடியுதோ அதை வந்து ஜுவல்லரி வேணால் ஜுவல்லரியாக எடுத்துக்கலாம், காயின் வேணால் காயின் எடுத்துக்கலாம். ஆனால் வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம தான் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டிஜி கோல்டு போடுறீங்கன்னா கோல்டு காயின் போயிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நம்ம தரும்போது அந்த வேஸ்டேஜும் வந்து அதோட கால்குலேஷன் ஆகும்போது நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கிற மாதிரி தான் வரும். அதனால் வந்து டிஜி கோல்டு போயிடுங்க. டிஜி கோல்டு போனீங்கன்னா வந்து காயின் போயிடுங்கன்னு சொல்லுவேன். நான் ஆல்ரெடி வந்து 2025 மை ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்னு சொல்லிட்டு தங்கமயிலில் போட்டிருப்பேன். அதோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் தரேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற வீடியோஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். தென் பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ப்ரீ புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, நான் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை அப்படின்றவங்க கோல்டில் வந்து போடுங்க. பல்க் அமௌண்ட் வருது, அதை வந்து நான் சேவிங்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்து ஒரு 4-5 மாதத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக நான் செய்முறை செய்யணும் கோல்டு. இல்லை உங்களுக்கே நீங்கள் கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ணுறதில்ல, இன்றைக்கி வந்து ரேட்டை வந்து அப்படியே வந்து கோல்டாக டெபாசிட் பண்ணுறது நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ கூட போடுறேன், ஆல்ரெடி எடுத்துகிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். 15 ஷாப்ஸோடைய ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங்கில் போடுறேன். மினிமம் வந்து ஒரு 10,000 அமௌண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஒன் டைமில் வந்து டெபாசிட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எவ்வளோ கோல்டு ரேட் இருக்குதோ அதை வந்து அப்படியே வர வச்சு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்து 11 மந்த்துக்கு அப்புறம் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம். நோ வேஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி சில கடையில் கட்டணும், சில கடையில் கட்ட வேணான்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கையில் அமௌண்ட் இருந்துச்சு நான் செலவாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். சின்ன சின்ன அமௌண்ட் தான், 10,000 15,000 20,000 அந்த மாதிரி இருந்தால் கூட நிறைய கடைகளில் வந்து ஒன் டைம் வந்து கொடுக்குறாங்க. இல்லை நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க 5-6 மாதத்துலேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணால் கூட அவங்க வந்து அதுக்கும் ஒரு பெனிஃபிட் தராங்க. 5 மாதம் லாக்கிங் பீரியட் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா 5 மாதத்துக்கு வந்து 5% 6% சொல்லிட்டு அந்த ஒரு கடைக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, எவ்வளோ கிராம் வருது, நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் வந்து எடுக்க முடியுதோ அந்த கோல்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நோ வேஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். நிறைய பேர் வந்து மேரேஜ் வச்சுருப்பீங்க, ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க, கையில் போய் நான் இன்றைக்கி கோல்டு கொடுத்து நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த டெபாசிட் பண்ணி நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் 3-5 மந்த்ஸ்லாம் கூட டைம் இருக்குதுன்னா நீங்கள் மாதிரி டெபாசிட் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜில் ஏதோ ஒன்று கொஞ்சமாச்சும் உங்களுக்கு குறையும். அன்றைக்கி கோல்டு ரேட்டை வந்து நமக்கு அப்படியே வர வச்சு தரதுனால வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து ஒன் டைம் சொல்வேன். இப்போ எல்லாருமே வந்து எஸ்ஜிபி பற்றி கேட்குறீங்க. எஸ்ஜிபி வந்து ரிலீஸ் ஆகுமா இந்த வருஷத்துக்கு, ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எஸ்ஜிபி இன் ஃப்யூச்சருக்கு வந்து ரிலீஸ் ஆகாது. யாரும் வந்து எஸ்ஜிபியில் இனிமேல் சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. எஸ்ஜிபினா சவரன் கோல்டு பாண்டு தான். இப்போ லாஸ்ட்டாக போட்டுருந்தவங்களுக்கு வரைக்கும் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். என்ன அமௌண்ட் போட்டிருந்தீங்க, எவ்வளோ கிராம் போட்டிருந்தீங்களோ உங்களுக்கு வித் வந்து 2.5% வந்து பெனிஃபிட்டோடு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து இன் ஃப்யூச்சர் வந்து யாராலையுமே போட முடியாது. இது வந்து கவர்மெண்ட்கே வந்து லாஸ் ஆகுதுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து இந்த வருஷத்தோடு வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லாஸ்ட் இயரே வந்து நமக்கு பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணலை. அது ஆனால் இனிமேலும் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம், இனிமேலும் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ கிராமுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்களோ அந்த கிராம் வந்து அப்படியே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எஸ்ஜிபி வந்து ஒரு நல்ல சேவிங்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் ஃப்யூச்சருக்கு வந்து இனிமேல் வந்து எஸ்ஜிபி கிடையாது. யாருன்னா எஸ்ஜிபியில் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் கிடையாது. நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. உங்களால் வந்து எந்த அமௌண்ட்டில் வந்து உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏன் எஸ்ஜிபியை வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கே வந்து இதை லாஸ் ஆகுது. ஏன்னா வந்து இப்போ விற்கிற விலைவாசிக்கு வந்து கோல்டை வந்து இப்போ வாங்கி வச்சுட்டு 8 வருஷங்களுக்கு அப்புறம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அமௌண்ட் வந்து டபுள் த அமௌண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜிபியை வந்து கை விட்டுட்டாங்க. இனிமேல் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் 8,000 வந்தாலும் கோல்டை வந்து நான் சொன்ன மெத்தடில் எதெல்லாம் ஒன்றாச்சும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு சேலரி வருது, உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னா மொத்த அமௌண்ட்டையும் வந்து கோல்டில் மட்டும் போடாதீங்க. பிரித்து கொஞ்சமாச்சும் சேவிங்ஸ் ஒன்றுத்தில் வந்து கோல்டில் போடுங்க, ஒன்றுத்தில் வந்து ஆர்டி போடுங்க, ஒன்று வந்து எஸ்எஸ்ஐ
சுகன்யா சேவிங்ஸ் போடுங்க, ஒன்று வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போடுங்க. எல்லாத்தையுமே ஒரே ஃபோக்கஸாக வந்து கோல்டுலேயே போடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சினா எதுனா ஒன்றை வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியுமோ சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஆனால் விட்டுட்ட பிறகு கஷ்டப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் போதே அமௌண்ட் இருக்கும் போதே சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வந்து கோல்டு ரிலேட்டட், மணி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.